போன வீடியோல உங்களோட லோன்ஸை ப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கு 3 ப்ராக்டிகலான ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதை பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் ஒரு நோட் பேட் எடுத்து உங்கள்கிட்ட எத்தனை லோன் இருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கு, எவ்வளவு டென்யூர்ல இருக்குன்னு நோட் பண்ணுங்க. அதுல இருக்கிறதுலே ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரீ க்ளோஸ் பண்ண பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஹவுசிங் லோன் ஒரு 8% இருக்கு, பர்சனல் லோன் ஒரு 12% இருக்குன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பர்சனல் லோன் 12% பே பண்ண பாருங்க. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட எத்தனை லோன் இருக்கோ அதுல இருக்கிறதுலே கம்மியான அமௌண்ட் எந்த லோன் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரீ க்ளோஸ் பண்ண பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஹவுசிங் லோன் ஒரு 40 lakhs இருக்கு, கிரெடிட் கார்டோட லோன்ஸ் ஒரு 2 lakhs தான் இருக்குன்னா உங்களோட கிரெடிட் கார்டோட லோனை ஃபர்ஸ்ட் ப்ரீ க்ளோஸ் பண்ணுங்க. இதனால உங்களோட நம்பர் ஆஃப் லோன்ஸ் கம்மியாகும். இதே ஒரு மோட்டிவேஷன் ஆகி உங்களோட அடுத்தடுத்த லோன்ஸை ப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது ஸ்ட்ராட்டஜி கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு லோன் வாங்கி உங்களோட ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் லோனை ப்ரீ க்ளோஸ் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு 7% ஒரு கோல்டு லோன் வாங்கி உங்களோட கிரெடிட் கார்டு லோன் 15% ப்ரீ க்ளோஸ் பண்றது. நான் சொன்ன இந்த 3 ஸ்ட்ராட்டஜில உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது மூலியமா உங்களோட லோன்ஸை ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்ண்ணே. இதுக்கு சேர்த்து திராம வாங்கிக்கங்க.